சொல்கிறேன். இதை நான் உங்கள்கிட்ட சொல்கிறதுக்காக முதல்ல நான் உங்கள்கிட்ட எல்லாத்துக்கிட்டையுமே மன்னிப்பு கேட்டுக்கிறேன். ஒரு நாள் நம்ம அனைவருமே நம்ம தந்தையோட இறுதி சடங்கை நடத்த வேண்டிய நாள் வரும். அந்த நாளில் தான் தன்னை விட தான் மகன் சிறப்பாக வாழணும் அப்படின்னு நினச்ச ஒரு தந்தையோட தியாகத்தை நம்ம உணர்வோம். அந்த நாள் வர்றதுக்கு முன்னாடி நம்ம தந்தை இடத்துல நம்ம இந்த 5 கேள்விகளை கேட்கறதுக்கு தவறவே கூடாது. ஏன்னா இந்த 5 கேள்விகள்ன்றது உங்கள் வாழ்க்கையே மாற்றக்கூடிய மிகப்பெரிய ஒரு மாற்றமாக இருக்கலாம். அதுலேயும் அந்த 5வது கேள்வியை நீங்கள் கேட்காம விடவே கூடாது. அது உங்கள் வாழ்க்கையில் மிகப்பெரிய மாற்றத்தை கொண்டு வர ஒரு கேள்வியாக இருக்க போகுது. முதல் கேள்வி, நான் பிறக்க போறேன்னு தெரிஞ்சது நீங்கள் எப்படி உணர்ந்தீங்க? 2வது, நான் இது வரைக்கும் புரிஞ்சு கொள்ளாத, உங்களை பற்றி தெரிஞ்சுக்காத நீங்கள் எனக்கு பண்ணின தியாகம் ஏதாச்சும் இருக்குதா? நீங்கள் எனக்காக பெருமைப்பட்ட தருணம் எது? நீங்கள் எனக்கு ஒரு அறிவுரை வழங்கினா அது என்ன அறிவுரையாக இருக்கும்? 5வது கொஸ்டின், த லாஸ்ட் ஒன், நீங்கள் ஒரு நாள் திரும்பி என்னோட வாழ்ந்து முடிஞ்ச ஒரு நாளை திரும்பி வாழலாம் அப்படின்னா நீங்கள் எந்த நாளை தேர்ந்தெடுப்பீங்க, அது ஏன் அப்படின்ற கொஸ்டினை நீங்கள் கண்டிப்பாக கேட்கணும். ஏன்னா அவர் சொல்கிற போகிற பதில் உங்கள் வாழ்க்கையை மாற்றக்கூடிய ஒரு பதிலாக இருக்கலாம். நம்ம பெற்றோர்கள்ன்றவங்க எப்போதுமே நம்ம கூட நிரந்தரமாக இருக்க போகிறது கிடையாது. அவங்க நம்ம கூட இருக்கிற ஒவ்வொரு நாளையும் ஒவ்வொரு நொடியையும் நம்ம பொக்கிஷமாக பாதுகாத்து நம்ம கூட வாழ வைக்கணும் அப்படின்றத நான் உங்கள்கிட்ட கேட்டுக்கிறேன். இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா இதை உங்களோட அன்பான நண்பர்களுக்கும் உங்கள் குடும்பத்தினர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். இன்னும் சொல்கிறேன்.